சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதில் இன்றைய நாளுக்குரிய பலன்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் எப்படி இருக்க போகிறது, நமக்கு இந்த நாளில் என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவரிடம் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் நினைப்பதற்கு மாறாக பல்வேறு செயல்கள், பல்வேறு காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த கிரகங்களின் சஞ்சார நிலையின் காரணமாக இந்த நாள் எப்படி இருக்கும், இந்த நாள் நமக்கு இனிய நாளாக இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவரிடம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை 10/6/2024 வளர்பிறை சதுர்த்தி திதி மாலை 6:17 மணி வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி, பூசம் நட்சத்திரம் இரவு 11:37 மணி வரை. அதன் பிறகு ஆயிலம் நட்சத்திரம். சித்தயோகம் இந்த நாள் முழுவதும் சித்தயோகம் இன்றைக்கு. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இந்த நாள் முகூர்த்த நாள். இந்த நாளில் சுபகாரியங்கள் அனைத்தையும் நீங்கள் சுபிட்சமாக செய்யலாம். தேவையான பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சூரிய உதயம் காலை 5:53 மணி. அஸ்தமனம் மாலை 6:31 மணி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொது பலன்களை பார்த்துட்டோம். அடுத்து ஒவ்வொரு ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது, இந்த நாள் சாதகமான பலன்கள் உண்டாகுமா, எதிர்மறையான பலன்கள் இருக்குமா? 12 ராசினருக்கும் எப்பொழுதும் ஒரே நாளில் யோகமான பலன்கள் வந்துவிடாது. ஒவ்வொரு நாளும் சந்திரனுடைய சஞ்சாரத்திற்கேற்ப பலன்கள் மாறுபட்டு கொண்டிருக்கும். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது வேலை பளு அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களில் சில தடைகள் ஏற்படும். நீ கவனமாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விதமான முயற்சிகளையும் உங்களால் வெற்றி அடைய முடியும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். செய்து வருகின்ற தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இந்த நாளில் அனைத்திலுமே நீங்கள் போராடி வெற்றி பெற வேண்டிய நாளாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இந்த நாளின் இறுதியில் நிறைவாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வரவு வந்து சேரும். சந்தோஷமும் இருக்கும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரித்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் என்பது பொதுவான விதி. ரிஷபராசின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். உங்களுடைய செயல்களை எல்லாம் வெற்றியாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், ஈடுபடுகின்ற வேலைகள் அனைத்திலுமே லாபம் காத்து கொண்டிருக்கிறது. வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக தொடங்கும். வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதம், ஒத்துழைப்பு, சகோதரர்களின் ஒத்துழைப்பு, பணியாளர்களின் ஒத்துழைப்பு என்பதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே வருமானம் வந்து சேரும். மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த நன்மைகளை உங்களுக்கு உண்டாக்கும். இந்த நாள் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு சாதகமான யோகமான நாளாக இருக்கும். அலுவலகத்திலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். மேலதிகாரியுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். அடிமட்ட பணியாளர்களுக்கும் இந்த தினம் யோகமான நாளாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். இந்த நாள் ரிஷபராசினருக்கு ஒரு யோகமான நாள். மிதுன ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். மனக்காரகனான சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது குடும்ப நிலையில் கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். வரவு செலவில் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். எதிர்பார்த்த வரவுகள் தள்ளி போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. நிதானமாக செயல்படுவதன் வழியாக உங்கள் முயற்சிகள் சாதகமாகும். வார்த்தைகளில் மிக மிக கவனம் தேவை. இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகள் எந்த அளவிற்கு பணிவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த நாளில் உங்களால் வெற்றி பெற முடியும். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். காலையில் இருந்த சங்கடம் மாலையில் மறைய தொடங்கும்.
வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரம் லாபத்தை அதிகரிக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கடுமையான முயற்சிக்கு பிறகு லாபம் அடையும். இந்த நாள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் உங்களுக்கு. கடகராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் ராசிக்குள்ளாகவே ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக உங்கள் ராசிக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு என்னன்னா, சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். மனதில் என்ன நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் உங்களால் செயல்படுத்திக் கொள்ள முடியும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். பயணத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாக, சந்தோஷத்தை அடைகின்ற நாளாக, வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக, உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகிடக்கூடிய நாளாக, நீங்களே எல்லாவற்றையும் கண்டறிந்து அதன் வழியாக லாபத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசனுக்கு இருக்க போகிறது. இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். சிம்மராசி நண்பர்களே, கொஞ்சம் இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வெளியூர் பயணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமாக இருக்கும். வரவு செலவில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். வரவு வருவதை வரவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் செலவுகளில் கவனமாக இருங்க. கடன் யாராவது உங்களிடம் கேட்டால் இந்த நாளில் கடன் கொடுக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய கையெழுத்திடுகின்ற முயற்சிகள் இன்றைய தினம் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. செலவுகளை சுப செலவாக மாற்றுவது உங்களுடைய கையில் தான் இருக்கு. கையில் பணம் இருந்தால் செலவு கண்டிப்பாக வரதான் செய்யும். அது மருத்துவ செலவாக மாறாமல் சுப செலவாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன முடிவெடுக்கணுமோ அந்த முடிவெடுத்துங்க. குடும்பத்துக்கு என்ன வாங்கணும், உங்களுக்கு அவசிய தேவைகள் என்ன, அந்த தேவைகள்லாம் முடிவு பண்ணி வாங்கிக்கிங்க. வரவு செலவு கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சலும் அதிகரிக்க செய்யும். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் உங்களுக்கு. கன்னிராசி நண்பர்களே, ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. பொதுவாகவே கொஞ்ச நாளாவே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு. இனி கூடுதலாக கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கு. 11ஆம் இடத்தில் சந்திரபகவான் சஞ்சரிக்கிறார். லாபாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது லாபம் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. எதிர்பார்த்த பணம் இந்த தினம் வர ஆரம்பிக்கும். இதுவரை தடைப்பட்டிருந்த முயற்சிகள் நிறைவேறும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அரசு வழியாக எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை இன்றைய தினம் நடந்தேறும். ஒரு யோகமான அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். எல்லாவற்றிலும் இன்றைய தினம் லாபம், வெற்றி என்ற நிலைதான் கன்னிராசினரான உங்களுக்கு. துலாம் ராசி நண்பர்களே, 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் கேந்திரமாக சந்திர பகவான். தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும். தொழிலை விரிவு செய்வது பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு தொழில் லாபமும் உண்டாகும். கடந்த நாட்களை விட இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வருமானம், ஆதாயங்கள் எல்லாம் அதிகரித்திடக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் ராசினருக்கு இருக்கும். எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் சாதகமாகும். நினைப்பதை உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியமாகும். எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, பாக்கியசாலி தான் நீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. கடந்த கால சங்கடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்றைக்கு பார்த்தா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற சந்திர பகவான். தெய்வ அருள் இன்றைய தினம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டாகும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். எல்லா வகையிலும் இந்த தினம் லாபத்தை காணுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு. தனுசு ராசி நண்பர்களே, கொஞ்சம் கவனம் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு. புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் பயணங்களை கூட தவிர்ப்பது நன்மையாக இருக்கும்.
அலுவலக பணியில் முடிந்தவரை நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த இடத்தில் வேலை செய்தாலும் அந்த இடத்தில் சுற்றுச்சூழலை தெரிந்து கொண்டு மற்றவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் இன்று உங்களை தேடி வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திராஷ்டமம் என்பதால் அதனால் முடிந்தவரை வெளியூர் பயணத்தை தவிர்ப்பதும் மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். மனதில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். குழப்பத்தை விட்டுட்டு வெளியே வாங்க. என்ன நினைக்கிறீங்களோ அது சரியாக முடிவு செய்து திட்டமிட்டு செயல்படுவதன் வழியாக உங்களுடைய முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். ஆனால் சின்ன சின்ன சங்கடங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்க செய்யும். மகர ராசி நண்பர்களே, வழக்கமா கொஞ்ச நாளாவே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பலன்கள், யோகமான பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கு. இன்றைக்கு கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரவும் இருக்கும். உங்களுடைய மனம் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்ததோ அதை அடையக்கூடிய நிலை எனக்கு இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி சாதித்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசினருக்கு இருக்க போகிறது. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக, அதிர்ஷ்டமான நாளாக, பாக்கியமான நாளாக இருக்க போகிறது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த நாளில் நிறைவேறப் போகிறது. கும்பராசி நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்க போகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. உடலில் இருந்த சங்கடங்கள் விலகப் போகிறது. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக போகிறது. இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். எதிரிகள், வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். ஆரோக்கியமாக நினைத்து சாதித்து கொள்ளக்கூடிய நிலை இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நாள். நாளினை புரிந்து கொண்டு செயல்படுவதன் வழியாக இந்த நாளை உங்களுக்கு இனிய நாளாக மாற்றிக்கொள்ளலாம். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு தேடி வரும். புதிய முயற்சிகளுடன் பழைய முயற்சிகளை முன்னெடுத்து அதில் லாபம் காண பாருங்கள். இந்த தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். மீன ராசி நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய நிலை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகளால் சின்ன சங்கடம், குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள், உங்கள் மனதிற்குள் ஒரு குழப்பம், வேலை செய்கின்ற இடத்தில் எதிர்பாராத சங்கடங்கள், நெருக்கடிகள், நீங்களே எதிர்பார்த்தாத நிலைகளை இன்றைய தினம் காண வேண்டிய நிலை இது ஒரு சிலருக்கு ஏற்படவும். புதிய முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வழக்கமான செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துவதும், மற்றவர்களை அனுசரித்து செல்வதும், திட்டமிட்டு செயல்படுவதும், உங்கள் வேலையில் மட்டுமே கவனமாக இருப்பதும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வேறு விதமான சிந்தனைகளுக்கு இன்றைய தினம் இடம் கொடுக்க வேண்டாம். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் தங்களுடைய வேலைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் மேலதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரும். பணியாளர்களும் இந்த நாளில் கவனமாக செயல்படுவதன் வழியாக சங்கடங்கள் விலகும். நன்றி, வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசினருக்கு, கடக ராசினருக்கு, கன்னி ராசினருக்கு, மகர ராசினருக்கு, கும்பராசினருக்கு, இந்த 5 ராசினருக்கும் இந்த தினம் அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு துணை இருப்பார். மீண்டும் சந்திக்கிறேன்.